ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஷஹானா குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு மசாலாவை தான் மசாலா தூள் தான் நம்ம அரைக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா மட்டன் மசாலாங்க. நம்ம சிக்கனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கிரேவிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மசாலா தூள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே கடையில் வாங்காத வீட்லேயே ஹைஜீனிக்காக ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் எடுத்து எல்லா மசாலாவையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதோடைய அளவுங்களை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தனியா எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் மல்லின்னு சொல்லுவாங்க, இதை மல்லி விதைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நான் 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். நான் நல்ல பழைய தனியாவாக பார்த்து தான் எடுத்திருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மசாலா தூள் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். பார்த்திங்கன்னா நான் 1/4 கிலோ தனியா எடுத்திருக்கேன். இப்போ இந்த 1/4 கிலோ தனியா அளவுக்கு இருக்கிற மற்ற மசாலா பொருள் அளவுங்களை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா நீட்டு மிளகாய் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் தான் எடுத்திருக்கேன் நான். இது ரொம்ப காரமாக இருக்கும் நீட்டு மிளகாய். இது நம்ம வறுத்துட்டு இந்த காம்பை கிள்ளிக்கலாம். 25 கிராம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட அளவு 25 கிராம் நீட்டு மிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கறி மசாலாவுக்கு சோம்பு எடுத்துக்கிறேன் நான். சோம்பு பார்த்திங்கன்னா 50 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்தது மிளகு பார்த்திங்கன்னா 25 கிராம் எடுத்திருக்கேன். 25 கிராம் மிளகு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக சீரகம் பார்த்திங்கன்னா 50 கிராம் எடுத்திருக்கேன். நம்ம சோம்பும் சீரகமும் 50 கிராம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ரெண்டும் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. மிளகு 25 கிராம் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் தாங்க நான் போட்டு அரைக்க போகிறேன். நான் மிக்சியில் அரைக்கிறதுனால மஞ்சள் தூள் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் 25 கிராம் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கட்டி மஞ்சள் கூட முழு மஞ்சள் போட்டுக்கோங்க. மஞ்சள் கட்டி மஞ்சள் 25 கிராம் சேர்த்து அதை இடித்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா மசாலா பாருங்கள். கல்பாசி எடுத்துருக்கேன் நான். இந்த மாதிரி ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு கல்பாசி எடுத்துக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக ஏலக்காய் பெரிய ஏலக்காங்க. இது இந்த மாதிரி நம்ம மட்டன் மசாலாக்கெலாம் இது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இதை ஸ்கிப் பண்ணாத இதை போட்டுக்கோங்க. அடுத்ததாக கிராம்பு பார்த்திங்கன்னா நான் ஒரு 15 கிராம்பு எடுத்திருக்கேன். கிராம்பு ரொம்ப போட்டுறாதீங்க, மைல்டாக தான் போடணும். ஒரு 15 கிராம்பு இந்த மாதிரி மொட்டோடு எடுத்துக்கோங்க. இது மராட்டி மொக்கு பார்த்திங்கன்னா நான் 3 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 3 பீஸ் எடுத்துக்கோங்க. அடுத்தது பிரியாணி இலை நான் ஒரு 10 இலைக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிரியாணி இலையெல்லாம் சேர்த்து நம்ம மட்டன் மசாலா அரைக்கும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டை பார்த்திங்கன்னா நான் சுருள் பட்டை எடுக்கலை, இந்த மாதிரி கெட்டி பட்டை தான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா கிரேவிக்கு குழம்புக்கெலாம் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கெட்டி பட்டை இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க. இதோட அளவு பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் நான் பட்டை எடுத்திருக்கேன். அடுத்தது ஜாதிபத்திரி பூங்க. இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு 3 பூ எடுத்து நான் இந்த மாதிரி பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கையால் இந்த 3 விரலில் இப்படி எடுத்தால் இந்த அளவுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப போட்டுறக்கூடாது. ஜாதிபத்திரி பூ, அன்னாசி பூ பாருங்கள், ஸ்டார் பூன்னு சொல்லுவாங்க. இதுவும் நான் இந்த மாதிரி 2 பூ எடுத்திருக்கேன். அடுத்தது நம்ம நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஏலக்காங்க, பச்சை ஏலக்காய். இது நான் ஒரு 6 ஏலக்காய் போட்டிருக்கேன். ஏலக்காய் இந்த மாதிரி கிராம்பு இதெல்லாம் இந்த அளவு போடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது நான் இந்த மட்டன் மசாலாவுக்கு தேவையான எல்லா மசாலாவையும் எடுத்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா தனித்தனியாக வறுத்து நம்ம ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய கடாயாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் ரொம்ப லோவாகவும் இல்லாமல் மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த 1/4 கிலோ தனியாவை சேர்த்துக்கலாம். அந்த தனியாவை பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி கிட்ட இருந்து நல்லா பொறுமையாக வறுத்துக்கோங்க. இந்த மசாலா தூளுக்கு, மட்டன் மசாலா தூளுக்கு நம்ம இந்த பொருளெல்லாம் சேர்த்து அரைக்கிறத விட நம்ம வந்து இதை வந்து பக்குவமாக வறுக்கிறதுல தாங்க இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு பக்குவமாக பொறுமையாக நம்ம வறுத்து அதை ஆற வச்சு பொடி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மசாலா வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குழம்புல சேர்த்து செய்யும்போது. இப்போ பாருங்கள், நான் பொறுமையாக வறுத்துக்கிறேன். நான் 1/4 கிலோ அளவு தான் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு நான் சொன்ன மற்ற மசாலா பொருட்கள் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் கம்மியாக செய்கிறீங்கன்னா இதோட அளவு அப்படியே கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. நம்ம கடையிலலாம் வாங்கி செய்கிறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் தனியாவை வறுத்துட்டேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வறுத்தாச்சு. இப்போது நல்ல ஒரு பெரிய அகலமான பாத்திரமாக எடுத்து அதை நம்ம அதில் போட்டு ஆற வச்சுக்கலாம். அது நல்லா ஆறட்டும். இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக எடுத்து நல்லா பரத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பரத்தி நல்லா ஆற வச்சுக்கலாம். அது நல்லா ஆறி வரட்டும். அடுத்ததாக அதே கடாயில் நம்ம வந்து சோம்பு வந்து 50 கிராம் எடுத்து வச்சுருந்தோம். அந்த 50 கிராம் சோம்பு நம்ம சேர்த்துக்கலாம். சோம்பு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மணமாக இருக்கும் நம்ம மட்டன் மசாலாவுக்கு. நான் 50 கிராம் சேர்த்துக்கிறேன். சோம்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வறுத்து போடும்போது நல்லாயிருக்கும், அதனால் வறுத்துக்கிறேன் நான். நம்ம இந்த மாதிரி வறுத்து ஒரு பொருளாக வறுத்து பக்குவமாக சேர்த்து செய்யும்போது மசாலா தூள் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெடாது, ஃப்ளேவராகவும் இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாது. நம்ம வெளியில் வச்சு ஒரு 2 மாதத்துக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 3 மாதம் 3.5 மாதத்துக்கு தாராளமாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் சோம்பை ஒரு 3 நிமிஷம் மட்டும் வறுத்துருக்குறேன். அடுத்ததாக அதே கடாயில் சீரகத்தை போட்டுக்கலாம். சீரகத்தோட அளவும் 50 கிராம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதையும் நம்ம இந்த அளவுக்கு பொறுமையாக வறுத்துக்கலாம். பாருங்கள், சீரகம் பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் இந்த மாதிரி லைட்டாக பொரிஞ்சு வந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ அதையும் அதிலே நம்ம வறுத்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சீரகத்தையும் நான் போட்டு ஆற வச்சுட்டேன். இது நல்லா ஆறி வரட்டும். இந்த மாதிரி ஆற வச்சுக்கோங்க. அடுத்ததாக அதே கடாயில் நம்ம வந்து 25 கிராம் மிளகு எடுத்து வச்சுருந்தோம். மிளகை சேர்த்துக்கலாம். பாய் வீட்டு கறி மசாலானா ஒரு டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. கறி குழம்பு வச்சா நல்லா வாசனையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பிரியாணி செஞ்சால் நல்ல ஒரு வாசனையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் அருமையான முறையில் மட்டன் மசாலா தூள் வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். கடையிலலாம் வாங்கினோம்னா நம்ம இந்த அளவுக்கு ஃப்ளேவராக நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம வீட்டில் இந்த அளவுக்கு நம்ம எல்லா பொருளையும் பக்குவமாக பார்த்து நம்ம வறுத்து நம்ம கைப்பட செஞ்சு நம்ம வீட்டுக்கு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மிளகையும் நல்லா வறுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தனியா மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு 7-8 நிமிஷம் ஆகிடுச்சு. மற்றதெல்லாம் நம்மளுக்கு ஒரு 3 நிமிஷம் மட்டும்தான் நம்ம வறுக்கிறோம். அடுத்ததாக காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா நான் வறுத்துக்கிறேன். கல் உப்பு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான கல் உப்பை நான் இதிலே சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய் வந்து இந்த மாதிரி கல் உப்பு சேர்த்து வறுக்கும்போது நல்லா வந்து நெடி இல்லாத நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டவ்வை மீடியமாக வச்சு இதே மாதிரி மிளகாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கல் உப்பில் கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் இந்த மாதிரி வறுக்கும்போது அது நல்லா ட்ரை ஆகிடும் உப்பு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மிதமாக நல்லா திருப்பி வறுத்துக்கோங்க. இப்போது இந்த மிளகாய் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதையும் அதே பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மிளகாவையும் வறுத்துட்டேன். அடுத்தது நம்ம வச்சுருந்த எல்லா மசாலாவையும் சேர்த்து மொத்தமாக வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, அன்னாசிப்பூ, மராட்டி மொக்கு, கல்பாசி, பிரிஞ்சி இலை இது எல்லாமே வச்சுருந்தோம். பெரிய ஏலக்காய் இது எல்லாமே மொத்தமாக சேர்த்து நம்ம இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதையும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்துக்கோங்க. ஏன்னா இது மசாலா பொருள்ன்றதுனால அதோடைய ஃப்ளேவர் வாசனை மாறிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி மீடியமாக வச்சு கைவிடாத வறுத்து எடுத்துக்கலாம். மசாலா தூளுக்கு டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா நம்ம வறுக்கிற இந்த ஸ்டெப்பில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நான்.
இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போது இதையும் அந்த மசாலா சேர்த்து வச்சுருக்கோம், அது கூடயே நம்ம சேர்த்து நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துட்டோம். பாருங்கள் ஒரு பிரிஞ்சி இலையை எடுத்து நான் உடச்சி காட்டுறேன். இந்த சூட்டில் எப்படி உடையுது பாருங்கள். இது மாதிரி எல்லாமே நல்லா ஆறி வரட்டும். நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். பாருங்கள் இந்த காஞ்ச மிளகாயில் நான் காம்பு எடுக்கலை. இது கொஞ்சம் சூடாறினதும் இந்த எல்லா காம்பையும் நம்ம பிச்சு எடுத்துட்டு நம்ம ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போது இது எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஆறி வரணும். இப்போ பாருங்கள் நான் மிளகாயில் இருக்கிற எல்லா காம்பையும் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் நீட்டு மிளகாய் 25 கிராம் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு எல்லா காம்பையும் நீங்கள் நல்லா நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இதுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம். நீங்கள் வந்து கட்டி மஞ்சள் இருந்தாலும் மிஷினில் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. நான் மிக்சியில் அரைக்கிறதுனால அது வந்து மஞ்சள் போட்டால் பிளேடு உடஞ்சிரும். அதனால் நான் இந்த மஞ்சளை வச்சு அரைச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஒரு மிளகாய் எடுத்து உடச்சி காட்டுறேன். இந்த அளவுக்கு நல்லா பொறுன்னு மிளகாய் நல்லா உடையுது. இந்த அளவுக்கு நல்லா பக்குவமாக வறுத்து இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த மஞ்சள் தூள் அதில் சேர்த்து நம்ம வந்து ஜாரில் அரைச்சிக்கலாம். ஜார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாதுங்க. பிளேடு கீழெல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு நல்லா ஃபேன் காற்றுலையாவது நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இந்த மசாலா தூளை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் நான் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு 3 தடவை போட்டு ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போது 2 வாட்டி அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ 3ஆவது வாட்டி அரைச்சதை நான் கொட்டிக்கிறேன். இந்த அளவுக்கு அவ்வளோ வாசனையாக இருக்குது. நம்மளுக்கு ஜாரை திறக்கும்போது அவ்வளோ மணமான மட்டன் மசாலா நம்மளுக்கு ஈஸியாக வீட்டில் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து மட்டன் மட்டும் இல்லை, சிக்கனும் சேர்த்து நம்ம சிக்கன் குழம்பு கூட வைக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு மணமணக்கும் பாய் வீட்டு மட்டன் மசாலா நம்மளுக்கு வீட்டில் ரொம்ப ஹைஜீனிக்காக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நீங்களும் இதே அளவுகளோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நாளைக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு நம்ம ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணிக்கணுன்னா கெடாது. இப்போ பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.